வணக்கம். இன்றைய அதிகாரம் 25 அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியா கண்ணமுல. அருள் செல்வம் அருள் செல்வம் செல்வத்துள் உடைமைகள் பலவற்றிலும் செல்வம் உடைமை. பொருட்செல்வம் பொருளாலாய செல்வம் பூரியார் இழந்தோர் கண்ணும் இடத்திலும் உள ஊருக்கின்றன. பொருளுடைமை ஆகிய செல்வமே எல்லா செல்வங்களும் சிறந்த செல்வமாக கருதப்படும். பொருட்செல்வமானது நெறியில்லாத கீழ்மக்களிடமும் உள்ளது. நல்லாற்றான் நாடின் அருளாக பல்லாற்றான் தேரின் மத்திய துணை. நல்லாற்றான் நல்ல நெறியில் நாடி ஆராய்ந்து அருள் ஆள்க அருள் உடையவராக. பல்லாற்றான் பல வகையாகிய நெறிகளிலும் தேரினும் ஆராய்ந்தாலும் அக்தே துணை அதுவே துணை. நன்னெறி நின்று வாழ வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி அருளுடைமையே. எல்லா நெறிகளிலும் வாழ்க்கைக்கு துணையாய் வருவது அருளுடைமையே. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த அருள் அடைந்த நெஞ்சினார்க்கு நெஞ்சினை உடையவர்க்கு இல்லை இல்லை அருள் சேர்ந்த இருள் சேர்ந்த இருள் சேர்ந்த இன்னா உலகம் தீய உலகம் புகழ் புகுதல். அருளுடைமையை மனதிற்கொண்டு பிறருக்கு சேவை செய்பவர் சுகமாக வாழ்பவரே தவிர துன்பம் என்னும் இருளுக்குள் செல்ல மாட்டார்கள். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் மற்ற உயிர் ஓம்பி பேணி அருள் ஆழ்வார்க்கு ஆள்கின்றவனுக்கு இல்லென்ப இல்லை என்று சொல்பவர் தன்னுயிர் தனது உயிர் அஞ்சும் நடுங்குகின்றதற்கு வினை செயல். மற்ற எல்லா உயிர்களையும் காத்து அவற்றின் மீது அருளுடையவளாக இருப்பவனுக்கு தன்னுயிர் பற்றியும் அச்சம் இருக்காது. அவன் செய்யும் நன்மைகளே அவர்களது உயிரை காக்கும் என அறிவுடையோர் கூறுவர். அருள் அல்லார்க்கு இல்லை வழி வழங்கும் அல்லல்மா ஞானம் கரி. அல்லல் துன்பம் அருள் அல்லார்க்கு அருள் அல்லவர்க்கு இல்லை இல்லை வழி காற்று வழங்கு இயங்கு நெறி மல்லல் பலகம் மா பெரிய ஞானம் உலகம் கரி சான்று. அருள் ஆள்பவர்க்கு துன்பம் இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் நிறைந்த உலகத்தில் வாழும் மாந்தரே இதற்கு சான்றாவார். பொருள் நீங்கி புச்சாந்தார் என்பர் மருள் நீங்கி மாஸ் அல்லவை செய்து விடுவார். பொருள் உறுதி பொருள் நீங்கி செய்யாமல் பொச்சாந்தார் மற்றவர் என்பார் என்று சொல்லுவர். அருள் நீங்கி தவிர்த்து அல்லவை தீவினைகளை செய்து இயற்றி ஒழுகுவர் நடந்து கொள்பவர். உயிர்களிடத்தில் அருளுடைமை என்று அறத்தை செய்யாமல் அறமற்ற செயல்களை செய்பவர் வாழின் உறுதி பொருள்களை மறந்து குறிக்கோளற்று வாழ்வார்கள் என்போர் அறிவுடையார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளாக்கி இவ்வுலகம் இல்லாகி அங்கு. அருள் இல்லார்க்கு அருள் இல்லவர்க்கு அவ்வுலகம் அந்த உலகம் இல்லை இல்லை பொருள் உடைமை இல்லார்க்கு இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இந்த உலகம் இல்லை இல்லை ஆகியாங்கு ஆனார் போல. வாழ்க்கையில் எல்லா நகர்களுக்கும் பொருள் தேவைப்படுவதால் பொருள் இல்லாமல் வாழ இயலாது. அருளுடைமையும் கருணையும் இல்லாமல் புகழ் உலகம் இல்லை. பொருளத்தார் பூப்பர் ஒருகால் அருளத்தார் மற்றார் அற்றாதல் அரிது. பொருள் உடைமை அற்றார் இல்லாதவர் பூப்பர் பொலி உடையார். ஒரு கால் ஒரு முறை அருள் அற்றவர் இழந்தவர் அற்றார் இழந்தவரே மற்ற அவ்வாறின்றி ஆகுதல் அரிது அருமையானது. வரிவரு காலத்து கால சுழற்சியின் வறுமை நீங்கி புதிப்பொலியுடன் வாழ இயலும். அருளுடைமையை இழந்து தீய வழியில் செல்பவர்கள் எக்காலத்திலும் தங்களது வாழ்வை ஆக்கமுடையதாக ஆக்கிக் கொள்ள இயலாது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டத்தால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் தெளிவு இல்லாதவன் மெய்ப்பொருள் உண்மை பொருள் கண்டு உணர்ந்தார் ஆன்றமைந்த தேரின் ஆராய்தல். அருளாதான் அருளில்லாதவன் செய்யும் அறம் நற்செயல். அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறிவதால் பயன் எதுவும் இல்லை. அதுபோல அருளுடைமை இல்லாதவன் செய்யும் அறம் செயல்களுக்கு பயனற்றவர்களாக இருக்கும். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து.
வலியார் வலிமையுடையவர். முன் எதிரில் தன்னை நினைக்க எண்ணுக தான் தன்னை காட்டிலும். மெலியார் எளியார் மேல் இடத்து செல்லும் இடத்து செல்லும் பொழுது. அருளுடைமை இல்லாதவன் தன்னினும் மெலியார் மேல் ஆதிக்கம் செலுத்த முயலும் போது, தன்னை விட வலியவர் தன்மேல் ஆதிக்கம் செலுத்தும் போது தான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.